வெல்கம் டு தி சாக் vlogs. ஸோ நான் வந்து இப்போ மணி வந்து ரைட்டாக ஒரு 4 மணி ஆக போகுது. ஸோ வந்து 7:50க்கு வந்து நம்ம வந்து கருப்பு படத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ கமலா சினிமாஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லைக் நேற்றுலேருந்தே ரொம்ப ஃபயர் விட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அது நடக்க போகுது, சூப்பராக இருக்குது படம், நிறைய கேமியோஸ் இருக்குது, அதுவும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ இருக்குது. அதுவும் இல்லாமல் தலைவன் சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற படம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஹைப் ஏற்றிட்டே இருக்கும் போது தான் நான் வந்து கடைசி வரைக்குமே நான் டிக்கெட்டே புக் பண்ணல நேற்று வரைக்குமே. ஆனால் வந்து டிக்கெட் வேணும்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ கடவுளே எப்படியா டிக்கெட் கிடைக்கணும்னு கூட வேண்டிக்கிட்டேன். கடைசியில் கமலா தியேட்டரில் நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து டிக்கெட் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நான் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அவங்களோட பேரை சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த விலாகில் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து மேலேயே கிடச்சிருச்சு. ஸ்க்ரீன் 1 750க்கு கிடச்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கருப்பு ஷர்ட்டும் கருப்பு பேண்ட்டும் போடலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஏதாவது நல்லதாக பண்ணிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு நடந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கில் ரொம்பவே எகராக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளோட சம்மர் ட்ரிப் சிங்கப்பூர், பட்டாம் அண்ட் ஜேபி வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ May 19th வந்து போகிறோம். ஸோ May 19th போகிறதுனால வந்து நிறைய இனிமேல் இதே மாதிரி விலாக்ஸ் வந்து இந்த சேனலில் நம்ம சம்மர் ட்ரிப்பில் என்னென்ன இடத்துக்கெல்லாம் போகிறோம் ரொம்ப ஜாம் ஆகுது அப்படிலாம் வந்து காட்டுவோம். ஸோ வந்து May 19th த சம்மர் ட்ரிப் ஸ்டார்ட்ஸ். அது போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் கூட போட்டிருப்பேன், போய் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம கரெக்டாக கமலா தியேட்டருக்கு கிளம்பலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து நான் போட்டிருக்க வந்து அவுட்ஃபிட்டு. ஸோ வந்து கீழே பிளாக் பேண்ட்டு, அப்புறம் இந்த ஜாக்கெட் மாதிரி ஒரு திங்கு. நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே கருப்புலாம் போட மாட்டேன்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக அந்த கபோர்டில் சத்தியமாக இல்லைங்க, துவைக்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என் லக்கு. அதையும் நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஸோ என் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூமில் நம்ம இருக்கோம். ப்ளஸ் இந்த ஆனியன் ரிங் சூப்பராக இருக்குது. கேட்க நகரில் யாராவது இருக்கீங்கன்னா ரேப் ஃபேக்ட்ரின்னு நீல்கிரிஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்கும். அது சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. இப்போ நம்ம கமலா சினிமாஸ்க்கு போகலாம். நம்ம தான். ஸோ இப்போ நம்ம ரேப்பிடோவில் போயிட்டுருக்கோம். போன உடனே கமலா சினிமாஸ் போன உடனே வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம தலைவர் சூர்யா வந்து இங்கே வந்து போஸ்டர் வச்சுருக்காங்க. மஜா கைஸ், கமலா தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக வந்து இப்போ 7:50 ஆகுது. ஸோ வந்து படம் இன்டர்வல் அப்போ என்னோட ஒப்பீனியன்னு சொல்கிறேன் ஆனஸ்ட்டாக. படம் இன்டர்வல் இருக்குமே பிளாஸ்ட்னால கத்திகிட்டே இருந்தேன். செம்ம படம். சூர்யானா கண்டிப்பாக கம்பேக் தான். சத்தியமாக அவரோட எனர்ஜி மாஸ் கமர்ஷியல். நீங்கள் வந்து சூர்யா ஹேட்டர்ஸ், சாயபேங்கர் ஹேட்டர்ஸ், ஆர்ஜே பாலாஜி ஹேட்டர்ஸ் போய் பார்க்காதீங்க. நீங்களாம் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா எல்லாமே அன்பான ஃபேன்ஸ்க்காக. வந்து ஒன்று மட்டும் சொல்லியே ஆகணும். ஆர்ஜே பாலாஜிலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ வந்து படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் வாஸ் பண்ணிட்டாரு சூர்யா சார். என்னமா ஐ திங்க் ஹி வாஸ் பொசஸ்ட் பை கருப்பசாமி இன் தட் கிளைமேக்ஸ் சீன். என்னமா ஆட்டம், ஐயோ பிளாஸ்ட் தான். அதுவும் இல்லாமல் சாய் அபேங்கர் மியூசிக்கை இந்த
படத்தில் எவனாலையும் தட்ட முடியாது. ஏன்னா போன வாட்டி டியூடில் வந்து ஊரும் பிளேட்டை அப்படியே வேறு வேறு வருஷன் அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் திஸ் பர்டிகுலர் மூவி அவர் பண்ண எல்லா பிஜிஎம்மும் ஒரு பாட்டிலேருந்து வர அதே மியூசிக் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்காரு தான். ஆனால் நம்மளுக்கு அந்த ஃபீலே வரல. ஏன்னா லைக் நிறைய பாட்டு இருந்த மாதிரியும் இல்லை, ஓவர் ஸ்டஃப்டாகவும் இல்லை. எல்லாமே என்ஜாய் பண்ணி தேட்டரில் வந்து அப்படியே கத்துறேன். ஐயோ சத்தியமாக கம்பேக், பியூர் கம்பேக், ரீஎன்ட்ரி படத்தில் வர மாதிரி த ரீஎன்ட்ரி ஃபார் சூர்யானா ஓப்பன்ஸ் நவ். இது வந்து நான் த பெஸ்ட் மூவி ஆஃப் 2025 2026 சொல்லுவேன். ஏன்னா வந்து போன வருஷம் வந்து குட் பேட் அக்லி தான் ஒரு மாசான கமர்ஷியலான ஒரு படமாக வந்தது. அதுக்கப்புறமா தமிழ் சினிமா வந்து இந்த கமர்ஷியல் பற்றி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு நேரத்தில் இப்போது கருப்பு வந்து பூர்த்தி செஞ்சிருச்சு. எவ்வளோ ரெஃபரன்ஸ் எல்லாம், அதாவது செகண்ட் ஹாஃபு பிளாஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இமோஷ்னலாக போச்சு, செகண்ட் ஹாஃப் பேங்கர். அது மட்டும் மறந்துடாதீங்க, செகண்ட் ஹாஃப் வந்து பேங்கர். ஸோ வந்து நாளைக்கு வந்து பேக்கிங் விலாக் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகே பாய். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோ வர வரைக்கும் பாய் லோ டு ஆல் தி யங் பாய்ஸ், யங் கேர்ள்ஸ் அண்ட் தி டியூட்ஸ்.